Hi guys, நான் உங்கள் வாசிம். வெஸ்ட் தாம்பரத்தில் ஒரு சூப்பரான ஆஃபரோட ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டோட growth எந்த அளவு இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்டோட growth எந்த அளவில் இருக்க போகுதுன்னு நம்ம சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்கச்சக்க வீடியோ போட்டுருக்கோம். ஓகேங்களா? வேலூர் ரியாலிட்டியில இந்த மாசம் மட்டுமே 4 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிருங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? சார் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் ரியாலிட்டியில் சிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சூர் டோல் இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு உங்களுக்கு. முடிச்சூர் டோல், அந்த டோல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ல ரீச் ஆகலாம் சைட். ஓகே அதான் கைஸ், நீங்கள் நம்ம சைட்டுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து முடிச்சூர் டோல்கேட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அளவு நியர்பைலேருந்து லொக்கேட் ஆயிருக்கு. சார் சொன்ன மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம் அவுட்டர் ரிங் ரோடு. அந்த அளவுக்கு மெயினான இடத்துல லொக்கேட் ஆயிருக்கிற இந்த சைட்டை நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட சார் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்டி ரெரா அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஓகே, சிஎம்டி லிமிட்குள்ளே. ஓகே. குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ப்ராஜெக்ட் வந்து சிஎம்டி லிமிட்குள்ளே வந்துடுது. ஓகே சார், சிஎம்டி லிமிட்குள்ளே வந்துட்டா ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் சார். ப்ரைஸ் எந்த அளவு நீங்கள் இந்த இடத்துல கம்மியாக கொடுக்குறீங்க? சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்ம சைட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 3500 3600 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை வரும்போது விசாரிச்சு பார்த்துட்டு கூட வரலாமா? கண்டிப்பாக விசாரிச்சு பார்த்துட்டு வரலாம். அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கஸ்டமர் கொஞ்சம் இயர்லியாக வந்துட்டாங்கன்னா அவங்க சூஸ் ஆஃப் ஃபிளாட் எடுத்துக்கலாம். அதான் கைஸ், இந்த சைட்டோட வேலை எந்த அளவு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. இன்னும் லான்ச் பண்ணல, ப்ரீ லான்ச்சிங் வீடியோவை தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் சார்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, நியர்பைல பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 400 கூட வைத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 400 கம்மி பண்ணி 3200 இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா உங்களால் இந்த சைட்டை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா வந்து பாருங்க. ஓகே சார், பிரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஓவராலா மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்? ஓவராலா இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளோ பிளாட்ஸ் போட்டுருக்கீங்க சார்? இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கர் வருது. அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்ட் வரை இருக்கு. பக்கத்துல ஃபிளாட் வரனால பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிரவுண்ட் கூட எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எந்த லேஅவுட்டா இருந்தாலும் வேற கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம பாத்தீங்கன்னா 25 26 30 அந்த ரேஞ்சிங்ல ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப அவைலபிள் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல ஃபிளாட் நிறைய இருக்கு. அதனால கஸ்டமர் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா, ஏன்னா இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் வேணும், நார்த் ஃபேசிங் வேணும், கார்னர் ஃபிளாட், ஆமா கார்னர் ஃபிளாட் வேணும்பாங்க. ஆனா இயர்லியா வந்துட்டாங்கன்னா அவங்க கேட்குற ஃபிளாட்டை எடுத்துக்கலாம். அதான் கைஸ், உங்கள்ட்ட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ப்ராஜெக்ட்ல வந்து வெறும் 30 பிளாட் தான் போட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெயினான இடம்டா, ஜஸ்ட் வந்து டோல்கேட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல காம்படிஷன் இருக்கு போகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு குயிக்கா வர முடியுமோ அந்த அளவுக்கு குயிக்கா இந்த சைட்ல வந்து ஒரு பிளாட்டை புக் பண்ண பாருங்க. ஓகே சார், மினிமம் 750 ஸ்கொயர் ஃபீட்ல இங்க ஒரு பிளாட் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடம் தான், ஒரு 2 BHK 3 BHK கட்டுற அளவுக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்குறாங்க. நம்ம கையில எவ்வளவு இருக்கணும் ஓவராலா நான் கேட்கறேன். முன் பணம் அந்த மாதிரி கேட்கல, மொத்தமா எவ்வளவு இருந்தா நம்மளால இந்த இடத்துல ஒரு பிளாட் ஒண்ணு இல்ல சார், ஒரு 24 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இடம் வாங்கிக்கலாம். ஓகே இடம் வாங்கிக்கலாம். அதுவும் கஸ்டமர் வீடு கட்டித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு 42 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா நம்ம கட்டி கொடுத்துறோம். நல்ல குவாலிட்டியில. அதுவும் நம்ம கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு தந்தாப்ல ஒரு சில பேர் ஆமா கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுப்போம். டூப்ளஸ் கேட்பாங்க, இல்ல சார் எனக்கு கார் பார்க்கிங் நல்லா ஃபேசியஸா வச்சு கட்டி கொடுங்கம்பாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு தந்தாப்ல கட்டி கொடுத்துடலாம். 42 லட்சம் ரூபாய் 42 லட்சம் பண்ணி கொடுத்துடலாம் சார். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம சைட் வந்து ஒரு 23 லட்சம் ரூபா இருந்தால் ஒரு லேண்ட் வாங்கிக்கலாம், பிளாட் வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டில் வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்கள கவர்ற மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30 அடியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு வருது. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்டே ஆமா வருது உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வருது. இபி லைன் பக்கத்திலே இருக்கு. ஓகே ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாம். ஆமா ஓகே சார், நான் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் கேட்பேன் நியர்பைல என்ன ஸ்கூல் இருக்கு, என்ன காலேஜ் இருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஆனால் இது வந்து ஆக்சுவலி ஒரு டெவலப்பான ஏரியா. ஸோ அந்த கேள்வி நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா எல்லாமே இருக்கு நியர்பைல. பட் வந்து என்னோட அடுத்த கேள்வி என்னடா, இந்த இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பிளாட்டை சூஸ் பண்றாங்க, இல்ல ஒரு வீடே கட்டுறாங்கடா, அதோடைய growth எந்த அளவுல இருக்க போகுது? ஒன்றும் இல்லை சார், நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3600 ரூபா. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆமா ஆமா, அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா பார்த்தீங்கன்னா 3200 தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற ஆமா ஓகே, குரோத்ல தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதாவது வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா growthல தான் இங்க பை பண்றோம், கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சார். ஓகே சார். இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில். ஆமா, வாக்கபிள். அவுட்டர் ரிங் ரோடு போது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கனெக்டிவிட்டி. ஓகே ஓகே, அப்படி பார்க்கும்போது எந்தெந்த ஏரியாவை இந்த இடத்துல இருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியா வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் பிக்கஸ்ட் பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்படிங்கும்போது சிட்டியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம், உங்களுக்கு பல்லாவரம், ஏர்போர்ட் எல்லாமே 5லேருந்து 6 நிமிஷம் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு வெல் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அதனால சென்னையில் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ஈஸியாக அக்சஸ். எஸ் சார் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, காரணம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இங்கே பக்கத்தில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவு ஒரு மெயினான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார், எல்லாத்தையும் நான் கேட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, சைட்டோட அம்யூனிட்டிஸ் கேட்டேன், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, நியர்பை என்னென்ன லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டேன். இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமராக நான் எதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணணும், இந்த பிளாட் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் சார். ஓகே ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3600லேருந்து 700 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 400 ரூபா கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ரேட்டோட கம்மியாக தான் கொடுத்துருக்கோம்.